ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஸ்லீவில் வந்து துணி பத்தலைனா நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. அது எப்படி ஈஸியான மெத்தடில் ஜாயின் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நோட்டில் ஃபஸ்ட்டு சொல்லி காமிக்கிறேன். இப்படி தான் பேக் சைடு நீங்கள் கட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம ஸ்லீவுக்கு இங்கே இருந்து இங்கே உள்ள அளவு என்னன்னு பார்த்துக்கோங்க. பேக் சைடு கட் பண்ணதை இங்கே இருந்து இங்கே வர என்ன அளவு இருக்குன்னு டேப்பை வச்சு அளந்து பார்த்துக்குங்க. அந்த அளவோட ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 8 இன்ச்சுனா 1 இன்ச்சை மைனஸ் பண்ணி 7 இன்ச்சு. இப்போ இதை வச்சு தான் நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்லீவுக்கு வந்து 4ஆக மடிச்சுக்கிறணும். பாருங்கள், துணி ஃபஸ்ட்டு விரிச்சாச்சு, ஒரு மடிப்பு மடித்தாச்சு, அதுக்கப்புறம் 100 மடிப்பு. இப்போ இந்த மடிப்புக்கு வந்து நம்மளுக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்காது. எத்தனை இன்ச்சு இருக்குன்னு பார்த்துக்கலாம். அஞ்சரை இன்ச்சு தான் இருக்குது. நம்ம 7 இன்ச்சுக்கு எடுத்துக்கணும். அப்போனா துணியை பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சிருக்கீங்க. ஃபுல்லாக மடிக்காமல், இப்படி மடிக்காமல் பாதியாக மடிச்சுக்கோங்க. 7 இன்ச்சு வர்ற அளவு வர. நான் எப்படி பேப்பரில் காமிக்கணும் அதே மாதிரி தான் துணியிலையும். ஏழு இன்ச்சு வர மடிச்சுக்கலாம். பாருங்கள், ரெண்டையும் சமமாக மடிக்காமல் நம்ம எத்தனை இன்ச்சு தேவையோ அத்தனை இன்ச்சுக்கு பாதியில் மடிச்சுக்கோங்க. இப்போ 7 இன்ச் இருக்குது, 7 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்பவும் போல தான் இப்போ கை நீளம் எடுத்துக்கலாம். இப்போ கீழே வந்து சாதா ப்ளவுஸ்னால் நீங்கள் 1.5 இன்ச்சு விட்டுக்கணும். இதே இது லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா 1/2 இன்ச்சு போதும். அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டாச்சு. இப்போது இங்கேருந்து எப்போயுமே மடிப்பு சைடு தான் கை நீளம் இருக்கணும். அந்த உங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவை எடுத்துகிட்டு அதோட 1/2 இன்ச்சு கூட்டி எடுத்துக்கலாம். கை நீளம் வந்து பாருங்கள், இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல இருந்து இங்கே வர என்ன அளவு இருக்குன்னு பார்த்துக்குங்க. இங்கேருந்து இங்கே வர இந்த ப்ளவுஸில் வந்து 6 இன்ச் இருக்குது. அதோட 1/2 இன்ச்சு கூட்டினோம்னா 6.5 இன்ச்சு. இங்கேருந்து 6.5 இன்ச்சுக்கு இதே அளவுக்கு இங்கே அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக வச்சு கோடு போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து கை சுற்றளவு எடுத்துக்கலாம். கை சுற்றளவு என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள். உங்கள் ப்ளவுஸில் மேலே இருந்து கீழே வர அதே 6 இன்ச்சு தான் இருக்குது. பாருங்கள், மேலே இருந்து இங்கே வர என்ன அளவு இருக்கோ அந்த அளவை கூட்டிக்கலாம். அதோட 1.5 இன்ச்சு, 6 இன்ச்சு, அதோட 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு கூட்டி போட்டுக்கோங்க. அதே மாதிரி
இங்கேருந்து 1.5 இன்ச்சு, மேலே இருந்து 3 இன்ச்சு வச்சுக்கணும். 6 இன்ச்சுக்கு மேலே அப்படின்னா 3.5 இன்ச்சு வைக்கணும். 6 இன்ச்சுக்குள்ளனா 3 இன்ச்சு வச்சுக்கலாம். இங்கேருந்து 3 இன்ச்சு, 3 இன்ச்சுக்கு வச்சுக்கிட்டு இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 1 இன்ச்சு விட்டனால அதே 1 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து இப்படி வளைச்சிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிட வேண்டியதான். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறணும். இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நீங்கள் சமமாக மடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இப்போ இப்படி மடித்தனால இந்த 2 இதுக்கு மட்டும் ஜாயின் பண்ணால் போதும். இப்போ நடு சென்டரையும் கட் பண்ணிக்கிற வேண்டியதான். கட் பண்ணிவிட்டு இந்த அளவு வர ஜாயின் கொடுத்துக்கிற வேண்டியதான். இந்த அளவு வர ஜாயின் கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.